ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த வீடியோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, அவல் பூரண கொழுக்கட்டை, அவல் கடலைப்பருப்பு அதெல்லாம் வச்சு ஒரு பூரணம் ரெடி பண்ணி கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தண்ணியும் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்துட்டு அரிசி மாவு ஒரு 150 கிராம் வரைக்கும் போட்டு நல்லா கிளறிட்டேன். சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் சூட்டை பொறுத்துக்கிட்டு நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து 2 ஏலக்காயும் தட்டி போட்டுட்டு நல்லா மாவை இது பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து பாகு ரெடி பண்ண வச்சுட்டேன். நம்ம மாவை பிசைகிறதுக்குள்ளே பாகும் ரெடி ஆகிடும். அதிகபட்சம் 25 நிமிஷத்துக்குள்ளே நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். இப்போது மாவு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி உருட்டி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வெள்ளை பாகும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் நம்ம வடிகட்டிக்கலாம். வெள்ளம் வந்துட்டு எப்படி க்ளீன் பண்ணாலுமே லைட்டாக டஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம பாகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டுறது பெஸ்ட்டு. சூடாக இருக்கிறதுனால ஸ்டீலும் பீங்கான் பாத்திரமும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். அந்த வெள்ளை பாகில் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 50லேருந்து 100 கிராம் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அவல் வந்து இது சாஃப்ட் அவல். நம்ம வந்து பூர்ணம் ரெடி பண்ணும்போதே அது நல்லா வெந்துடும். ஸோ நான் தண்ணியிலலாம் டிப் பண்ணலை, அப்படியே சேர்த்துட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஏலக்காயும் தட்டி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அவல் சேர்த்துக்கிட்டேன். இப்போது அடுப்பில் கடாயில் நம்ம ரெடி பண்ண பூரணத்தை வந்து இறுகணும். நம்ம வந்துட்டு அடுப்பு ஹீட்டில் வைக்கும்போதே அந்த பூரணம் நல்லா இறுகி கட்டி ஆகிடும். ஸோ வெள்ளைப்பாகோட அவல் கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். வேர்க்கடலை வேணாலும் சேர்த்துக்கலாம், இன்றைக்கி நான் சேர்க்கலை. பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பூசை இலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன தான் இப்போ அச்சு வந்தாலும் பழைய ஸ்டைல் வந்து நம்ம பூசை இலையில் செய்கிறது தான். நான் இன்றைக்கி பூசை இலையில் தான் செஞ்சுருந்தேன். அந்த இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அந்த அரிசி மாவு அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் பூரணம் வச்சு 2ஆக மடித்து ஒரு 10 பீஸ் அளவுக்கு தான் செஞ்சுருந்தேன். நான் நிறைய செஞ்சோம் அப்படின்னா வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ கம்மியாக தான் செஞ்சுருந்தேன். அழகாக மடித்து அதே மாதிரி மற்ற எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இட்லி பாத்திரத்தில் ஏற்கனவே தண்ணி வச்சாச்சு. அதில் மேலே இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியமில் வச்சு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான அவல் பூரண கொழுக்கட்டை ரெடி. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அரிசி மாவு சீக்கிரம் வெந்துடும், பூரண ஸ்டஃபிங்கும் நல்லா வெந்துடும். நம்ம ஏற்கனவே குக் பண்ணியிருக்கிறதுனால பாருங்கள், நம்ம கொழுக்கட்டை ரெடி. ரொம்பவே சிம்பிளாக விநாயகர் சதுர்த்திக்கு கொஞ்சமாக வேறு கொண்டக்கடலை சுண்டல் ரெடி பண்ணியிருந்தேன். விநாயகர் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு எருக்கப்பூ மாலையும் அருகம்புல்லும் வாங்கிட்டு வந்து வச்சு கொஞ்சமாக பழம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. தம்பியும் பாப்பாவும்